அதாவது இந்த அரசு ஆட்சி அமைச்சதுல இருந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிட்டு வருது. நிறைய சில முரண்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ இவங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த யோசனை இருக்கு இல்லையா, ஒரு குப்பை அது கிட்டத்தட்ட ஒரு 700 மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குப்பை, அந்த மெட்ரிக் டன் இருக்கக்கூடிய குப்பையை அகற்றுறதுக்கு சிறந்த முறையில் யோசனை சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம தாவைக்கோடி எம்எல்ஏ திருச்சியை சார்ந்தவர் நவல்பூர் விஜய் அவர்கள் பயங்கரமா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான யோசனை தான் கேட்டுணும். இந்த யோசனை ஒரு பக்கம்னா, இந்த கச்சத்தீவு மீட்புலாம் இருக்குல்ல, அந்த பத்தி கேட்டாங்க, இல்ல மீனவர்களை பத்தி கேட்டாங்க அப்படின்னா, கச்சத்தீவு பத்தி கேட்டீங்கன்னா சிம்பிளி ஒரே பதில் தான், அச்சு நவுத்தின்னு போயினே இருக்கிறாப்படி. இன்னொருத்தர் மீனவர்கள்லாம் போய் சந்திக்கிறாரு, கடலோர மக்கள்லாம் போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எப்பா உங்களை எல்லாரும் அண்ணனுக்கு தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மீனவர்கள் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், நீங்க சுறாப்படம் பார்த்துக்கிறீங்கல்ல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அள்ளி தெளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயம், ஆய்வுக்கு போறது. ஆய்வுக்கு இவங்க எம்எல்ஏலாம் இல்லாதவங்களாம் போறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் போய் ஆய்வு பண்ணி அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து செக் பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ரு தான். அதெல்லாம் இவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்றத தான் முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக பார்த்துருவாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. என்னடா கோட்டெல்லாம் போட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? முக்கிய காரணம் இருக்கியே. இந்த காரணத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்படிதான் பேசுறதெல்லாம் புரியாத மாதிரியே இவங்களுடைய இந்த 15 நாள் 16 நாளோடைய ஆட்சி அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அப்படி சொல்றேன், நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த முறையில் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது. நிறைய நல்ல யோசனைகளை சொல்றாங்க. நவல்பூர் விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, குப்பைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 மெட்ரிக் டன் அளவுக்கான குப்பைகள் தொடர்ந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுது. இப்படி மாசுபடுறதுனால மக்களுக்கு பெரும் தொந்தரவா இருக்கு. அந்த இடமே கொஞ்சம் துர்நாற்றம் வீசுது, மக்களுக்கு பெரும் இடைஞ்சூறுகளா இருக்கு. மக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனுக்குடனே இவங்க அகற்றிடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படி அகற்றக்கூடிய இந்த மக்களுடைய இந்த மக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய அந்த அரசு இருக்குல்ல, எப்படி செயல்பட்டு அவரு அதுக்கு என்ன யோசனை சொல்லியிருப்பாரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி திமுக அரசு இருந்துச்சுல, அவங்க ஏதோ பயோமெட்ரிக் கொண்டு வரேன், பயோ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஏதோ என்னென்னோ பண்ணி அதெல்லாத்தையும் அதிலிருந்து அந்த குப்பைகள்லேருந்து மீத்தேன் எடுக்கிற வேலை வரைக்கும் அவங்க போனாங்க. இவங்க ஆள் துணை கிணறு தோண்டி மீத்தேன் எடுக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் வேணாப்பா குப்பையிலேருந்தே எடுத்துக்கலாம், இப்படியான வேலையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சொன்னது எல்லாத்தையும் அதில் முரண்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த யோசனைகள்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு தேவையில்லாத யோசனைவா? அப்படி சொன்னதுனால இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இல்லை. அவங்கள ஆட்சியில் இருந்திருக்கணும் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரியான சில யோசனைகளை சொல்லியிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு கல்குவாரி இருக்குது. அந்த கல்குவாரியை கிட்டத்தட்ட ஒரு மேடு கிட்டத்தட்ட ஒரு மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்குன்னா, கிட்டத்தட்ட அது ஒரு 7 லட்சம் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிலோ இருக்கக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கக்கூடிய ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போடணும். இப்போ ஒரு இடத்துல போடணுன்னா எங்கே போடுவாங்க, எந்த இடத்துல அவங்க அதை கிளியர் பண்ணுவாங்க, மக்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அப்போ பக்கத்தில் ஒரு கல்குவாரி இருக்குது. அந்த பள்ளத்தில் போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காது, மக்களுக்கும் தொந்தரவாக இருக்காது. அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். ஃப்ளாட்டு போட்டு விற்கிறவங்களாம் விற்றுப்போம். அது ஒரு பக்கம், அதுக்குள்ளே நம்ம வர வேணாமே. இது ஒரு பக்கம். இவங்க இந்த இடத்துல அந்த இடத்துல கூட்டுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு யோசனை! பள்ளத்தை தோண்டி புதைச்சிட்டிங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? எப்பேற்பட்ட ஒரு யோசனையாக இருந்திருக்கு. அவருக்கு எப்படி அந்த 6ஆம் அறிவு தாண்டி 7ஆம் அறிவு யோசிச்சிருக்குன்றதை மட்டும் பாருங்க. அதில் வந்து இன்னொரு பக்கம் ஒன்று பண்ணலாம். இந்த காவேரி ஆறு இருக்குதுல்ல, அந்த பக்கம் போய் புதைச்சிட்டிங்கன்னா, அந்த மணல், அதாவது திருச்சி சைட்லாம் எங்கெல்லாம் வந்து தண்ணி இல்லாத ஆறுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதை பார்த்து அந்த மணலை தோண்டி புதைச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடிச்சுட்டு போயிடும். எது மழை வருமோ தண்ணி வரும், அப்போ அடிச்சுட்டு போய் கடலில் கலந்துரும்ல, இன்னும் சூப்பராக இருக்கும்ல. எப்பேற்பட்ட ஒரு ஐடியா! இதெல்லாம் விடுங்க. ஒரு பயோ வேஸ்ட்டு இல்லை வேஸ்ட்டு இப்படின்னு ஏகப்பட்டது கலந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய குப்பை.
இது என்ன பண்ணும், மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும், அதை சுவாசிக்கிறது, அதை எரிக்கிறாங்க அப்படின்னா அதை சுவாசிக்கிறதுல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதில் பயோ வேஸ்ட்டு, மெடி வேஸ்ட்டு ஏகப்பட்டது இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த சுவாசனைகளை என்ன பண்ணணும், அந்த சுவாசித்தா நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும், இப்படியான இத்தனை யோசனைகளே அதெல்லாத்தையும் யோசிச்சு தான் இவர் பேசுகிறாரு. அது பூமிக்கு அடியில் போச்சுன்னா என்ன ஆகும், அது நிலத்தடி நீரை பாதிக்காதா? நிலத்தடி நீரை பாதிச்சா அந்த நிலத்தடி நீரை எடுத்து தானே மக்கள் பருகிறாங்க. அப்போ மக்களுக்கு இது பாதிப்பு வராதா? நிலத்தடி நீர் மூலயமா இருக்கக்கூடிய இப்போ ஏகப்பட்ட பிளாஸ்டிக்கள் இருக்குது, ஏகப்பட்ட வேஸ்ட் இருக்குது, ஏகப்பட்ட மெடி வேஸ்டஸ் இருக்குது. அது எல்லாமே என்ன பண்ணும், ஆல்ரெடி அது இருக்கிற இடத்தையே பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நிலத்தடியில் போச்சுன்னா அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்புகளையும் நிலத்தடி பரப்புகளையும் பாதிக்காதா? இது புல்லு முளைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு யோசிக்கவே மாட்டாங்களா? இதெல்லாம் நிலத்தடியில் இருக்கக்கூடிய இந்த புல்லு முளைக்கிற வரைக்கும் எதையுமே முளைக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டும் வருது இல்லை. இவங்க தான் அப்படி ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் மீனவர்கள் மீதுலாம் பெரும் அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி போய் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசும்போது ஓகே, நல்ல மனுஷன், தலைவருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் போல, மீனவ சமுதாயத்துல ஒரு பெரிய அன்பு இருக்கு, இது நம்ம எல்லாரும் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தானே. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, சுறா படம் பார்த்துக்கிறீங்கல்ல, டேய் அப்பா சுறா படம் பார்த்தீங்க, அப்போ சுறா படத்தில் மீனவனா நடித்ததை விட போலீஸாக ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. போக்கிரியில் போலீஸு, அப்போ பொறுக்கிங்களை ரொம்ப பிடிக்குமா? சரி அது வேணாம். போலீஸை ரொம்ப பிடிக்குமா? அப்போ டீச்சராக நடிச்சிருக்காரு, அப்போ டீச்சர் ரொம்ப பிடிக்குமா? காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே பிடிக்குமா? மீனரோட அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே ரொம்ப பிடிக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே ஒரு நிறைய நடிச்சுக்கிறாரு. அப்போ பிட் அடிக்கிற மாதிரி அந்த சீனில் நிறைய பண்ணியிருக்காரு, இந்த காலேஜில் பிட் அடிக்கிறது. அப்போ அதை என்கரேஜ் பண்ணுறாரா? சரி அது கூட உடுப்பா. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த சரக்கு அடிக்கிற மாதிரியான சீனு அப்படியே கால்பட்டு லியோ படத்தில் பண்ணியிருப்பாரு. அது அது என்ன பண்ணுவீங்க? அப்படி கூட தான் நடிச்சிருக்காரு. சரி அதை கூட உடுப்பா. ஒரு படத்தில் அவரே கூட சொல்லியிருப்பார், ஒரு சீனில் வந்து பாத்ரூமில் கையை விட்டு ஹீரோயினுக்கு முதுகு தடவி விட்டோம், ஆனால் மாமியாருக்கு தடவி விட்டுரும் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆன்டிக்கு தடவி விட்டுரும் அப்படின்னு சொல்லி, அதுதான் நான் ரொம்ப ரசித்து நடித்த சீன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அதைத்தான் அன்னை ஏற்றுக்கிறாரா? இப்படி அந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருமா இல்லையா? கொஞ்சமாச்சு அறிவோடு பேசுகிறீங்களா? ஐயா நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, சுறா படம் பார்த்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி நீ போய் நிர்வாகி கேட்குறிய, அப்புறம் நான் என்ன கேட்டுற போகிறேன் அப்படின்ற மாதிரி 4 பேர் பேசுவாங்களா மாட்டாங்களா? ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர், இந்த மீனவத்துறை அமைச்சர் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மாண்புமிகு மாணவன்லேருந்து தொடர்ந்து கூட பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ இவருக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இவர்கிட்ட போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்குற அமைச்சர் இல்லையா, 4 பேர் கேள்வி கேட்பாங்கல்ல. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவு மீட்பு அண்ணன் விஜயன் வேறு நிறைய பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. கச்சத்தீவு சீமா எப்படி மீட்பான், ஒரே நாளில் மொத்த படையும் கூட்டணும் நிறுத்திப்பான், அடுத்த நாள் அங்கே கொடி ஏற்றுவான் அப்படின்னு சொன்னார். இதுவே வந்து ஜெயலலிதம்மா ஏற்கனவே போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாங்க. நான் என்ன அப்படி அறிவில்லாமலே பேசுனேன்னு சொல்லி ஆல்ரெடி கிழிச்சு விட்டாங்க. இப்போ இவர் இது கேட்குறது என்ன பதில் சொல்லியிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். மத்திய அரசு மூலயமா நெருக்கடி கொடுத்து அவங்களுக்கு கச்சத்தீவு மீட்புக்கான ஒரு வேலையை பார்ப்பாங்களா? இன்னொரு பக்கம் அர்ஜுனான்றவர்லாம் வந்து எம்பியாக இருக்கார் இலங்கையில், அவர்லாம் பெருமளவில் நம்பிக்கிட்டு இருக்காரு, ஈழ மொத்தத்தையும் தமிழோட இணைச்சுக்குங்க, ஒரே தேசமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் பெருமளவில் நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் அவர் மேலே இருக்கிற முரங்களை தள்ளி வச்சுருவோம். ஆனால் அவர் அப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? விஜய் வந்து மாற்றிடுவார் நம்புறதுக்கான காரணம் என்ன? அவங்க வச்சிருக்க நம்பிக்கை. அவங்க இது வரைக்கும் அவர் பேசின பேச்சு நம்பிக்கையும் வச்சிருக்குல்ல. விஜய் அவர்கள் அவ்வளோ பேசியிருக்காரு, கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க, கொடுத்ததை நம்ம வாங்கி அவனை மீட் ஆகணும். எப்படி மீட்க போகிறாங்க தெரியுமா? நோ கமெண்ட்ஸ். இந்த செந்தில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இவரையே வந்து பொறுப்பில் வச்சுருக்காங்க. மீன்வளத்துறை அமைச்சராக இவர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளி வேஸ்ட், ஏதோ போனால் போது இருந்துக்கிட்டுன்னு வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இவருடைய பதிலுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படியான பதில்களை எதிர்பார்த்தா உங்களை அமைச்சராக்கியிருக்காங்க. இல்லை அட்லீஸ்ட் இந்த அம்மா ஒன்று சொல்லிச்சுல, கீர்த்தனான ஒரு அமைச்சர் இருந்துச்சுல, அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் கேளுங்க, பொலிட்டிக்கல் ரீதியாக கேட்காதீங்க அப்படின்னு. அதே பல பேர் பூச்சி கிளின்னு கிழிச்சு தள்ளிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது கேட்டால் நீ கிழிச்சு அறுத்து நாற்று நட்டு கிழிச்சிருவா அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் அது மீறியும் ஒரு கேள்விக்கு பதில் என்னென்னா, தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்கும், அதுபடியே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி கடந்துட்டாங்க. ஆனால் இவர் நோ கமெண்ட்ஸ், மாற்றி கூட 2 பேர் இருக்காங்க, 2 அமைச்சராக இருக்காங்க, 2 பேருமே நோ கமெண்ட்ஸ் சொல்லுங்கிறாங்க. இப்போ என்ன போட்டியா? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு 2 பேர் போட்டு விடுவாங்களே, அந்த மாதிரி இவங்க மாற்றி நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு
வார்த்தைகளை இப்படி இவங்க பேசுறத நம்ம எப்படி பார்க்கணும்? எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல், எந்த அளவுக்கு ஒரு அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் இன்னைக்கு ஆச்சரியக்குறியாயிட்டாங்க. ஆச்சரியத்தை தாண்டி கேள்விக்குறியா இருக்கிறாங்க. என்னடா பண்ண போறானுங்க அப்படின்ட்டு அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பக்கம் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வு. அந்த மனுஷன் தான் நியாயமான ஒரு ஆள். போயிடறாரு, ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றதுல என்ன பண்றாரு? காட்டு எக்ஸ்பைரி டேட்டு காட்டு பார்க்குறாங்க. 15ஆம் தேதி அப்படி சம்திங் போட்டிருக்கு. பார்த்தோன்னே இது 15ஆம் தேதி தான் போட்டது அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு கேள்வி! யாருக்காச்சும் அப்படி ஒரு கேள்வி வந்திருக்குமா? எப்படி அவர் கண்டிப்பாக அந்த டேட்டு தான் மாற்றி போட்டுருக்கலாம்ல? ஒரு நாள் முன்னாடியே தயாரிச்சுட்டு அதுக்கு முன்னாடி டேட்டு நேரத்தே நாங்கள் தயாரிச்சுன்னு போட்டுருக்கலாம்ல? இல்லை 10 நாளைக்கு முன்னாடி தயாரிச்சுட்டு இன்னைக்கு போய் ஸ்டிக்கர் ஓட்டினால? இப்படியான வேலையை பார்த்துக்கலாம்ல? இவங்கள மாதிரியே நினச்சிட்டாங்க போல. பிங்க் பெட்ரோலுக்கு சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு போடுறதோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கும். ஒருவேளை அம்மா பெட்ரோலுக்கு வந்து பிங்க் பெட்ரோல்னு மாற்றினாங்க இல்லை, அப்படியான ஒரு வேலையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருதோ இல்லையோ. எந்த ஜென்ரேஷன்லேருந்து இவர் வந்தாரு, என்ன மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்படியான கேள்விகள் எல்லார் மத்தியிலும் எழுந்துக்கிட்டு தான் வருது. இதை சுற்றி இதெல்லாத்தையும் மாற்றி இவர் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஆய்வுக்கெலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆய்வுக்கு பதில் சொல்லும் விதமாக இப்போ அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து தளபதி சத்தியமாக இது இந்த தேதியில் தான் அச்சடிக்கப்பட்டதுன்னு ஒரு தேதியை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? அவங்க மாற்றியே வச்சாலும் தளபதி சத்தியம் போட்டால் நம்மளால் நம்பிடுவானே. ஐயோ தளபதி மேலே சத்தியம் போட்டால் அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பிடுவானே. என்ன பண்ணுறது? இப்படியான கேள்விகள் இவங்க மத்தியில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணுற பிரச்சனைக்காக ஐடியா கேட்கறது தான் மோடி கிட்ட போயிருக்காருன்னு சொல்லி இன்னொரு ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படியான தொடர் வேலைகளை இவங்க தொடர்ந்து ஈடுபட்டாங்கன்னா எப்பேற்பட்டவர்களிடம் நம்ம ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கோம். சும்மா ஏனோதானோன்ற ஒரு இடத்துலயே கொடுத்துருக்கோம். இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சில நல்ல காரியங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, கூட்டாட்சி முறை இங்க உருவாக்கியிருக்காங்க. கூட்டணி ஆட்சின்றது இங்க நிகழ்ந்திருக்கு. கூட்டணி ஆட்சி நிகழ்ந்து கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2006 96 தொகுதிகளில் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி 96 தொகுதிகளில் ஜெயிக்கும் போதே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, திமுக ஜெயிக்கும் போதே கூட்டணி ஆட்சி அமையல, தனியாக தான் ஆட்சி அமைக்கிறாங்க. என்ன அப்படி தனியாகவே அமைச்சரவை அமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு பெரும் மாற்றமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சின்னு அமைக்கிறாங்க. மணியரசு அவர்கள் உள்ளே இருக்காரு. இன்னும் நிறைய அமைச்சர்கள் மாற்று கட்சியிலிருந்து அமைச்சர்கள் வந்து உள்ளே நியமிச்சிருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து 2, IUML-லேருந்து 1. இதில் இடதுசாரிகள் ஏற்றுக்கல, இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும் ஏற்றுக்கல. இப்படியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி மேல் இடத்துல ஒரு நல்ல வேலைகள் போயிட்டு இருக்கு. கீழே அமைச்சர் MLA-க்கள் யாருன்னே தெரியாத ஒரு சூழலில் தான் போயிட்டு இருக்கு. ஏன் விஜய் அவர்கள் அறிவார்ந்து செயல்பட்டாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்க்குற வேலையெல்லாம் ட்விஸ்ட் வேலைகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பயிர்கடன் ஒரு அறிவிச்சாருங்க. 50,000 வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த 50,000 அவர்கள் கட்ட முடியாதுல்ல, பெரிய அமௌண்ட் இல்லை. வாங்கியிருந்தீங்கன்னா அது முழு தள்ளுபடி. 50,000 வரைக்கும் தான் தள்ளுபடி. நீங்கள் அதுவும் 5 ஏக்கராக்குள்ளே இருக்கிறவருக்கு 50,000 வந்து தள்ளுபடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 ஏக்கரா வரைக்கும் வாங்கினா தேர்தல் வாக்குறுதி இதுதான். 5 ஏக்கரா வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பயிர்கடன் ரத்து. 5 ஏக்கராக்கு மேலே போச்சுன்னா 50% தள்ளுபடி. இதுதான் அவர் கொடுத்தது. இதில் வேற பேச்சு வேற, எங்களால் முடியாததெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களால் முடிஞ்சது தான் சொல்லுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி கருப்பு கோட்டு போட்டுன்னு வரலாம் தான் யோசித்தேன். கருப்பு கோட்டு கிடைக்கல, அதனால இந்த கோட்டு தான் கிடைச்சது, போட்டுன்னு வந்துட்டேன். இதுக்கு மேலே அண்ணன் மாதிரியே நானும் செயல்பட போகிறேன் அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டு, இதை பற்றி இந்த வீடியோவில் சொன்ன மொத்த விஷயங்களை பற்றியும், இந்த அமைச்சர்களை பற்றியும், MLA-க்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.